வணக்கம். ரசப்பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா ஒரு கப்பு தனியாவை சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்து எடுத்துடலாம். 3/4 கப்பு துவரம்பருப்பை சேர்த்துட்டு அதையும் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துக்கலாம். 1/2 கப்பு மிளகு, 1/2 கப்பு ஜீரகம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 பெருங்காய துண்டை சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் பொரித்து எடுத்துடலாம். ஒரு 20 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு மிளகாய் உப்பி வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து இந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறின அப்புறம் மிக்சர் ஜாரில் முதல்ல மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்கிற சாமானியும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டால் நம்ம கமகம ரசப்பொடி ரெடி. தேங்க்யூ.